அதிசயமே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக இருக்கிறது. பஞ்சப்பூர் இதே மைதானத்தில் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி 5 மணிக்கெல்லாம் வந்து இறங்கி பிறகு 6:30 மணி வரையிலும் இதே மைதானத்தில் இருந்து பேருரையாற்ற இருக்கிறார்கள். அரசு விழா நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த மதுரையில் மட்டும் 4400 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு நலத்திட்டங்களை கொடுத்தாரு. ஏன்னு சொன்னால் தமிழக முதலமைச்சர் எதுவுமே தரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கடந்த மாதம் தூத்துக்குடியில் 1700 கோடி ரூபாய்க்கான மத்திய அரசு திட்டங்கள் நடைபெற்றது. கடந்த 2025ஆம் ஆண்டு 4700 கோடி ரூபாய் திட்டத்தை தூத்துக்குடியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார்கள். அதனை தொடர்ந்து வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கேயும் அரசு நலத்திட்டங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. நிச்சயமாக தமிழக மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நிச்சயமாக வெகு விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். 11ஆம் தேதிக்குள்ளே தொகுதி பங்கீடு முடிச்சிருக்கோம் சார். பிரதமர் இங்கே மேடை ஏறும்போது தொகுதி பங்கீடு முடிய இல்லை, அது குறித்து இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம். இப்போ காங்கிரஸ் திமுக மாதிரி இழுபறியாக இல்லை. அதனால் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு எப்போ வேணாலும் பேசி முடிச்சுக்கலாம். நாங்குநேரில் நடைபெற சார் நாங்குநேரில் நடைபெற்ற அந்த ஜாதிய கொடுமை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஜாதிய கொடுமைன்னு சொல்ல காட்டிலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆட்சியில் கஞ்சா போதைப் பொருள் அதிகமாக நடமாட்டம் இருக்குது. சிந்தட்டிக் ட்ரக் அதிகமாக இருக்குது. அங்கே கஞ்சா போட்டுவிட்டு போகிற வரவங்களெலாம் வெட்டுறாங்க. ஆனால் சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா போகிற வரவங்களெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயுமே இருக்க முடியல. கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா வயதானவர் வீட்டில் இருக்க முடியல. கை காலில் வெட்டிட்டு கையில் கிடக்கிறத காலில் கிடக்கிறதெல்லாம் கடத்திட்டு போயிடுறாங்க. துண்டு துண்டாக வெட்டிட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பொறுப்பு ஒரு டிஜிபி கூட உங்களால் போட முடியல. பிறகு எப்படி ஆட்சி நல்ல முறை நடக்க முடியும்? அதை விட்டுட்டு அதெல்லாம் ஒரு கட்டுப்படுத்தாத அரசு. நிச்சயமாக மக்கள் அதை நிராகரிப்பார்கள்.